இப்படி கனகனன் இருக்கிற நேரத்தில் கனிமொழி அக்கா உள்ள வந்து ஏங்க வாயை திறந்தா ஏங்க இப்படி வண்டியா போய் சொல்லுதியே, உங்ககிட்ட நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொன்னோமா, என்ன சொன்னோம், நாங்கள் என்ன பேசுகிறோம், நீங்கள் என்ன பேசுறீங்க, ஏகத்துக்கு இப்படி அநியாயமாக பண்ணுறீங்களே அப்படின்னு அக்கா கொஞ்சம் கடுப்பில் அவரை லேசா சீண்டி விட்டாங்க. எந்த நேரத்திலும் தமிழ்நாட்டிலிருந்து அவரை சந்தித்த எம்பிக்களோ நானோ தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் என்பதை தெரிவிக்கவே இல்லை. அதை தாண்டி முதல்வர் இதை ஏற்றுக்கொண்டதாக இன்னொரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் எந்த காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட கருத்தை சொல்லவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதற்கு சாட்சியாக முதலமைச்சர் அவர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலே மிக தெளிவாக, நீங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும், இதை பிடித்து வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாணவர்களை பாதிக்கக்கூடிய சூழலை உருவாக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் எங்களால் மும்மொழி கொள்கையையோ இல்லை என்றால் புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பது இயலாத ஒன்று, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை தெளிவாக தன்னுடைய கடிதத்திலே முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவையிலே தவறான ஒரு விஷயத்தை உண்மை போல அமைச்சர் சொல்லியிருப்பது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. அவையிலே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவர்கள் நியாயமாக எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களுக்கு செவிமடுக்காமல் அமைச்சருக்கு மட்டுமே அனுமதி அளிப்பது என்பது வருந்தத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இது நமக்கு SSA ஃபண்ட்ஸ் வழியாக வர வேண்டிய அந்த 2000 கோடி என்பது பட்ஜெட்ரி அலோகேஷன். அது மட்டும் இல்லாமல் கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்று. இரண்டுமே அதற்கு எதிராக நம்முடைய அமைச்சர் அவர்கள் செயல்படுவது என்பது, கருத்துக்களை சொல்லுவது என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர் நடந்து கொள்கிறார். பட்ஜெட்டரி அலோகேஷனை பிடித்து வைத்துக்கொண்டு நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நான் பணத்தை விடுவிப்பேன் என்பது இட் இஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். அதே நேரத்திலே பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்றை நம்மோடு கலந்து ஆலோசிக்காமல், நம்முடைய கருத்தை கேட்காமல் நீங்கள் மற்ற மாநிலங்களில் ஏற்றுக்கொள்கிறார்கள், தமிழ்நாடும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒன்று.